இன்னைக்கு நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளோட கழுத்து வலியை குறைக்க எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஹார்மோன் நம்ம உடம்புல நிறைய செயல்களை செய்யுது. அதில் ஒன்று முக்கியமானது வலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதில் முக்கியமான ஹார்மோன்ஸ் என்னென்னு பார்த்தா என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் கார்டிசோல். இதெல்லாம் நம்மளோட ஹார்மோன்ஸ். எது மன அழுத்தத்தை குறைக்கவும் கண்ட்ரோல் பண்ணவும் அண்ட் கழுத்து வலியை குறைக்கவும் உபயோகமாக இருக்குது. எப்படி உபயோகமாக இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். என்டார்ஃபின்கிற ஹார்மோன் நம்மளோட நேச்சுரல் பெயின் கில்லர், உடம்புல இயற்கையாக வலியை குறைக்கிற ஒரு ஹார்மோன். இது எப்படி உதவுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. என்டார்ஃபின்கிறது நம்ம மூளையிலேருந்து வலி அல்லது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அல்லது பெயினை எதிர்கொள்கிறதுக்காக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல், ரசாயனங்கள். இவை நம்மளோட இயற்கையான வலி குறைக்கிற ஒரு நிவாரணியாக செயல்பட்டு கழுத்து வலியையும் உடலில் இருக்கிற மற்ற இடுப்பு வலி, முழங்கால் வலி, மற்ற வலிகளையும் குறைக்கவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ரிலீவ் ஆகி மன நலனுக்கு மேம்பாடு அளிக்கவும் தான் இது ரிலீஸ் ஆகுது. சரி, என்டார்ஃபின் ரிலீஸை அதிகப்படுத்தினா இந்த வலியெல்லாம் குறையும். அதிகப்படுத்துறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா ஒழுங்கான உடற்பயிற்சி. நாங்கள் கிளினிக்கில் சொல்லித்தரோம்ல, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அதை செய்யறதும் அதோட என்ன பண்ணணும்னா மன அழுத்தத்தை அந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்டார்ஃபின் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக சுரந்து அது வலியவும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவியாக இருக்குது. சிரிக்கிறது இல்லை பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான திங்கிங், நேர்மறையான சமூக உறவு, பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸு, இதுவும் என்டார்ஃபினோட சுரப்பை தூண்டுது. அடுத்தது வர்றது காதல் ஹார்மோன், லவ் ஹார்மோன், அன்புனால வர்றது ஆக்சிடோசின். இது எப்படி கழுத்து வலியை குறைக்க உதவுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆக்சிடோசின்கிறது நம்மளோட காதல் இல்லை தொடுதல் இல்லை சமூக பிணைப்புகளை அனுபவித்தல் இல்லைன்னா கீஸ், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளில் வெளியேற ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயனம், ஒரு ஹார்மோன். இது நம்மளுக்கு அமைதியான விளைவை ஏற்படுத்தி நம்மளை அமைதியாக இருக்க வச்சு கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க ரொம்பவும் உதவியாக இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால ஆக்சிடோசின் நேரடியாக கழுத்து வலியை குறைக்க உதவுது. ஏன்னா மன அழுத்தம்தான் கழுத்து வலிக்கான ஒரு முக்கியமான 70% ரீசனாக இருக்குது. ஸோ இதன் மூலமும் நம்ம கழுத்து வலியை நல்லாவே குறைக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசினை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் அண்டு நம்மளோட உறவு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற உறவு, இதன் மூலமோ அதை தவிர அன்பு மூலமோ காதல் மூலமோ அப்புறம் அருகாமையில் இருக்கிறது, அப்புறம் ஒரு ஹக், இதன் மூலமோ என்ன பண்ண முடியுதுன்னா ஆக்சிடோசின் அதிகரிக்க முடியுது. இது நேர்மறையான எண்ணத்துக்கும் நேர்மறையான பாசிட்டிவான சமூக செயல்பாடுகளுக்கும் தூண்டுதலாக இருக்குது. இது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட கழுத்து வலியும் குறையுது, உடம்புல பிற வலிகளும் குறையுது, மன அழுத்தமும் குறையுது. ஸோ அதனால் ஆக்சிடோசின் ஒரு முக்கியமான ஹார்மோன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வர்றது செரட்டோனின். இது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். செரட்டோனின் எப்படி நம்மளுக்கு உதவியாக இருக்குன்னா செரட்டோனின் மனநிலையை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஹார்மோன். அதிகமான செரட்டோனின் அதிகமான மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்குது. இது மன அழுத்தத்தை எதிர்கொள்ளவும் அதனோட உடம்பு கவலைனால் ஸ்ட்ரெஸ்னால் திணறுது பார்த்தீங்களா, அதையெல்லாம் குறைக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா கழுத்து வலி நல்லா குறையுது. செரட்டோனினை அதிகப்படுத்துறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரபரப்பான வெளிச்சம், அதாவது சன்லைட்டுக்குள்ளே போகிறதும், அப்புறம் எக்ஸசைசஸும் உடற்பயிற்சியும், அதுக்கப்புறம் ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு உணவு லைக் முட்டை மற்றும் பருப்பு போன்ற உணவுகளும்
இல்லை சர்க்கரை, இதுவும் செரட்டோனின் அளவை அதிகரிக்க உதவியாக இருக்குது. 4வது கார்டிசோல், மன அழுத்தத்தினால சுரக்கிற ஒரு ஹார்மோன். இது எப்படி மன அழுத்தத்துக்கோ வலிக்கோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கார்டிசோல்ங்கிறது மன அழுத்தத்துக்கு பதிலாக உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன், மன அழுத்தத்தின் விளைவாக வெளியேற ஹார்மோன். இது போர் அல்லது பறந்து செல் அப்படிங்கிற மாதிரி, ஃபைட் சண்டை போடு இல்லைன்னா ஓடி போயிடு அப்படின்ட்டு, ஃபைட் ஆர் ஃப்ளைட், பறந்து போயிடு இல்லை சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி செயல்படுற ஒரு ஹார்மோன். இது நீண்ட கால மன அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா கார்டிசோலோட அளவு அதிகரிக்குது. இது கழுத்து வலியை ரொம்பவுமே அதிகரிக்குது. சரி, கார்டிசோலை எப்படி குறைக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தா, மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் திறன் கொண்ட தீர்வுகள் அது என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போவும் 1, 2, 3 சொல்கிறேன். ஒரு சுவாச பயிற்சி, ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இல்லை தியானம், இல்லை யோகா, இல்லைன்னா ஒழுங்கான உடற்பயிற்சி, இதெல்லாம் கார்டிசோலை குறைக்க உதவியாக இருக்குது. இது கழுத்து வலியும் குறைக்குது. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்க. இதனால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்படி செயல்படுறதுனால எப்படி இது நம்மளோட கழுத்து வலிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கன்க்ளூஷனில் என்னென்னா, ஹார்மோன்ஸ் தான் ஒரு பவர்ஃபுல் ரெகுலேட்டர்ஸ், நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்கான ஒரு பவர்ஃபுல் ரெகுலேட்டர்ஸாக இருக்குது. அதில் என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் கார்டிசோல் டைரெக்டாக நம்மளோட பெயின்லேயோ நம்மளோட வலியிலையோ நம்மளோட மன அழுத்தத்துலேயோ டைரெக்டாக இன்வால்வ் ஆகிற ஹார்மோன்ஸு. இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது மூலம் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், அதாவது என்டார்ஃபின், ஆக்சிடோசின், அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது மூலமும் நெகட்டிவான ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் இருக்குல்ல, அதை குறைக்கிறது மூலமும் நம்ம எஃபெக்டிவாக கழுத்து வலியும் அப்புறம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனையும் இல்லை கழுத்து வலினால் வர டென்ஷனையும் நம்மளை குறைக்க முடியும். சிம்பிளான ஆக்டிவிட்டி லைக் எக்ஸசைஸ் பண்ணுறது, சோசியல் பாண்டிங், சோசியலாக போய் பழகிறது, அப்புறம் சிரிக்கிறது அண்டு ரிலாக்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸோட லெவலை அதிகப்படுத்தி அது ஓவரால் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்லேயும் நல்லா அமைஞ்சு அது கழுத்து வலியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரப்பி.